அம்மாக்கு, அப்பாவுக்கு, பத்திரிகை நண்பர்களுக்கு, தொலைக்காட்சி நண்பர்களுக்கு, ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும், புகைப்பட நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சினிமா துறையை சேர்ந்த பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற அத்தனை குட்டீஸ்க்கும் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 17 இயர்ஸ் ஆயிடுச்சு சினிமாவில். 17 இயர்ஸ் கிட்டத்தட்ட வசந்த் சார் துவக்கி வச்சார். இன்னைக்கு மறுபடியும் இன்னொரு லான்ச்சு வசந்த் சார் கூட இருக்காரு. அதான் இந்த கட்டுறது கைமண் அளவு கல்லாது உலகளவு சொல்கிற மாதிரி சினிமாவில் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. இது இன்னொரு ஸ்டேஜ் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும், சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படி நினச்சது ஒரு 2 வருஷம் ஆகி இப்போ அது தொடங்கியிருக்கோம். 2D யாருன்னு உங்களுக்கு இப்போவே தெரியும். ஆல்ரெடி எல்லாருக்குமே அது பரிச்சயமாயிடுச்சு. ஸோ 2D வந்திருக்காங்க. எதனால 2D அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக நம்ம ஒருத்தவங்களுக்கு குழந்தையா இருக்கும், ஒரு ஃபேமிலியில் நம்ம பசங்களாக இருக்கும். பட் நம்மளுக்கும் பசங்க வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா, குழந்தைங்க வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் வந்து 2Dயை பார்க்குறேன். தோன்ற விஷயங்கள், நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து பண்ணுறதுக்கு இன்னொரு கம்பெனி இருக்கணும்ன்ட்டு ஆசைப்பட்டேன். ஸோ இது வந்து ஒரு பேனர், இன்னொரு பேர் தான் ஒழிய எல்லாரும் சேர்ந்து பண்ணுற விஷயம். தனியாக இந்த விஷயமே பண்ணிட முடியாது. ஸோ எல்லாருமே சேர்ந்து பண்ணுற விஷயம். பட் நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை, நம்மளுக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு பேர் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் 2Dயை பார்க்குறேன். ரொம்ப அழகாக ஆரம்பிச்சிருக்கு இந்த 2D. ஜோவோட படத்துல இருந்து, அதுவும் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கும் 2 பேரும் வந்திருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் a very very wonderful moment for all of us at home. ரொம்ப நிகழ்ந்திருக்கேன், நிறைய பேச வேண்டாம்னு கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க, நான் அதோட பேசுகிறேன். ஓகே, ஸோ why 2D அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் குவெஸ்டின். தேங்க்யூ ஸோ மச். பட் அடுத்ததாக நான் கேட்க போகிறது என்னென்னா, இந்த 2Dயோட ஓனர்ஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க. அண்ட் அவங்க வந்து கொஞ்சம் சில்ட் அவுட்டாக ரிலாக்ஸ்டாக தான் இருக்காங்க. நீங்கள் இது வரைக்கும் ஐம் ஷுர் ஸ்டுடியோ கிரீன்லேயே நீங்கள் ஒரு 4 படம், கார்த்தி அவர்கள் ஒரு 9 படங்கள், நிறைய லேண்ட்மார்க் ஃபிலிம்ஸ், நிறைய பண்ணிருக்கீங்க சொல்லக்கூடிய ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து ஸ்டுடியோ கிரீன்ல. ஆனா அதுல எல்லாம் இல்லாத ஒரு சூர்யா அவர்களை நான் இன்னைக்கு பாக்குறேன். ஒரு பயங்கர பதட்டம். ஐயோ, வீட்டுக்கார அம்மா வராங்கடி, நீ முதல்ல உட்காந்து என்ன பண்ண போறீங்க என்கிட்ட சொல்லு அப்படின்னு. சார், இது வரைக்கும் எவ்வளவு ஆடியோ லான்ச் பண்ணிருக்கோமே சார், திரும்பி கூட பார்க்க மாட்டீங்களே சார், என்ன நடக்குதுன்னு. இன்னைக்கு என்ன சார் உங்களுக்கு இவ்வளவு அட்டென்ஷன் சார், சொல்லுங்க சார். இது வரைக்கும் நான் ஜோவை ஸ்டேஜ்ல ஏத்துனதே இல்ல, ஸ்டேஜ்ல ஏத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜோவை ஸ்டேஜ்ல ஏத்த போறேன். சந்திரமுகிக்கு என்ன நீங்க வந்து அவங்களுக்காக புஷ் பண்ணி எங்களுக்கு ஜோ மேம திரும்ப ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கீங்க. அவங்க உங்களை இதுக்காக என்ன புஷ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. வீட்டுல நடந்த சம்பவம் என்ன, ப்ளீஸ் அதை மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு காலையில என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைச்சது? உனக்கு என்ன கேக்குறது இல்ல, இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடந்து அழகா முடியுதோ அதை வச்சு தான் வீட்டுக்கு போயிருக்கு. ஓகே சார், என்னால முடிஞ்ச ஒரு சில உதவிகளை கண்டிப்பா நான் இன்னைக்கு உங்களுக்காக செய்யறேன். பட் இன்னைக்கு நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. அண்ட் அடுத்ததான் நம்ம இந்த மேடைக்கு கூப்பிட போறது திரு ரோஷன் ஆண்ட்ரூஸ் அவர்கள், படத்தோட டைரக்டர். Do you want to say a few words about him before I call him onto the stage? இது ரொம்ப சிம்பிளா தான் ஆரம்பிச்சது இந்த விஷயமே. ஜோ வந்து 8 வருஷமா பசங்களுக்கு வந்து 3 வேலையும், கிட்டத்தட்ட 3 வேலையும் 2 பேருக்கும் ஊட்டி வரதுல இருந்து குளிப்பாட்டுறதுல இருந்து 8 வருஷமா ஒரு நாள் கூட அதுல இருந்து தவறுனதே இல்லை. எவ்வளவு ஒரு அழகான அம்மாவா இருக்க முடியுமோ அந்த மாதிரிதான் அவங்க எடுத்துட்டே இருக்காங்க. ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு படங்கள் பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் எப்பாவது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கூட மாட்டாங்க. ஒரு பாதி சொல்லிட்டு இருக்கும்போதே நிப்பாட்டிடுவாங்க. ஷி won't even complete that sentence. வரணும் வர வேண்டாம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்குள்ளே வச்சுருந்தாங்க. இட் ரியலி டிடன்ட் நோ இப்போ நான் பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து வெளியில் வந்ததே இல்லை. நான் ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்காக போயிட்டு இருக்கும்போது தனஞ்சயன் சார் மூலமாக அவரோட உதவி இயக்குனர் ரோஷன் ஆண்ட்ரூஸ் சாரோட உதவி இயக்குனர் வந்து ஒரு டிவிடி கொடுத்தாரு. என்னோட டைரக்டர் கொடுக்க சொன்னாங்க, படம் பாருங்க, இது உங்களுக்காக இல்லை, இது ஜோக்காக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் வந்தது. அது நான் நிச்சயமாக பார்க்குறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிருந்தோம். இன்ஃபேக்ட் அப்போது
பேச ஆரம்பிச்சிருந்தோம், என்ன பண்ணலாம், என்ன மாதிரி படங்கள் பண்ணலாம் பேசும்போது கரெக்டாக அமைஞ்ச மாதிரி தான் இருந்தது அது. அந்த டிவிடி பார்த்த உடனே வந்து கம்ப்ளீட்லி இம்ப்ரெஸ்ட் ஜோ. அந்த படம் பார்த்த உடனே நான் வந்து திரும்பி 2வது வாட்டி நான் அவங்க கூட மறுபடியும் உட்காந்து நான் பார்க்க முடிஞ்சது. அடுத்த நாளே கூப்பிட்டோம் ரோஷன் ஆண்ட்ரூஸ் சாரை கூப்பிட்டு, அது டப்புன்னு அப்படியே நடந்துருச்சு. அவர் எடுத்துட்டார் பொறுப்பை. எப்படி 2D நான் வந்து புது கம்பெனி அப்படின்னு சொல்லணும், 2D இப்படி இயங்குறதுக்கு ஒரு ஷெட்யூல் இருந்து ஒரு டேட்ல இருந்து இப்போ ஷூட்டிங் கிளம்புறோம், இப்போ வந்து டப்பிங் நடக்குது, இப்போ வந்து ஃபைனல் மிக்சிங் நடக்குது, ரீராக்கட் இப்படி நடக்குதுன்ட்டு எங்களுக்கு மொத்தமா ஷெட்யூல் போட்டு கொடுத்ததுலேருந்து எல்லாமே வந்து ரோஷன் ஆண்ட்ரூஸ் சார். ஸோ இஸ் அ ஃபென்டாஸ்டிக் டிரெக்டர். இஸ் டன் ஆல் சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் இன் மலையாளம் அண்ட் இஸ் ஹியர் டு இன்ட்ரடியூஸ் ஜோ அகெயின் ஃபார் அஸ். நீங்க படங்கள் பண்றீங்க, ப்ரொடியூஸ் பண்றீங்க, சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருக்கீங்க, நிறைய விஷயங்களை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு வந்துட்டு இந்த ஒரு பெண்ணை வச்சு இந்த மாதிரி ஒரு 2D படம் பண்ணணும் அப்படிங்கிறது, வேர் வாஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன், உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன்? அண்ட் இந்த 36 வயதினிலேங்கிற ஒரு ட்ரீம் ஜோ மேம் தான் நீங்க வந்துட்டு அவங்க ட்ரீமா இல்லையா நீங்க ஒரு அளவுக்கு புரிஞ்சு பண்ணிட்டீங்க. பட் இன்னும் நிறைய பெண்களோட ட்ரீமா அதை நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு சகோதரரா நீங்க முயற்சி எடுக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதை நான் கேட்காம விட மாட்டேன் ப்ளீஸ். இது படத்துக்குள்ள இருக்கிற ஒரு அண்டர் கரண்ட் கரு தான் நான் சொல்லணும். நான் அது ஐ திங்க் ரோஷன் ஆண்ட்ரூஸ் சார் வரும்போது இன்னும் சொல்லுவார், who fixes this expiry date for a women's dream அப்படிங்கிறது தான் வந்து படத்தோட இதுவாக இருக்கும். அதில் இப்போ எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே வந்து +2 எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரும்போது வந்து அதில் ஃபர்ஸ்ட் வர்றது வந்து பெண்கள். எப்பவுமே வந்து கேர்ள்ஸ் தான், they always score first. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து வருஷமா அது நடந்துட்டு இருக்கு. பட் காலேஜ் சீட்டு அட்மிஷன் அப்படின்னு வரும்போது வந்து அதில் பாதி ஆயிடுது, கிட்டத்தட்ட பாதின்னு கூட சொல்லலாம். எவ்வளோ பேர் வந்து காலேஜுக்கு போகிறாங்கன்னா வந்து அகரம் ஆரம்பிக்கிறதுக்கான காரணங்கள்லாம் அதுவாக தான் இருந்தது. இது இப்பவும் இன்னும் நடந்துட்டு இருக்குது. இனிமேல் வரப்போகிற பெண்களுக்கும் வந்து அது வந்துட்டு இருக்குது. அப்படி காலேஜ் முடிச்சு போகிறவங்க எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறாங்கன்னு பார்த்தா அதுலேயும் பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டு இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய டாக்டர்ஸ் வேலைக்கு போகாமல் கல்யாணம் மட்டும் பண்ணிட்டு அந்த வாழ்க்கை வந்து அந்த 4 செவத்துக்குள்ளேயே பசங்க அவங்க வளரணும், அவங்க வந்து 2 வயசு ஆகணும், அவங்க வந்து 3 வயசு ஆகணும், ஸ்கூலுக்கு போகணும், அவங்களுக்கு ஓட்டி விடணும், அவங்களுக்கு குளிக்க வைக்கணும், அவங்களுக்கு யூனிஃபார்ம் போட்டு விடணும், அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும், திரும்பி கூட்டிகிட்டு வரணும், ஹோம்ஒர்க் செய்யணும், அவங்களுக்கு சமைச்சு போடணும், ஹஸ்பண்டுக்கு சமைச்சு போடணும், காலையில் வந்து எழுச்சி வீட்டுக்கு போகிறார், அவர் வெளியில் போகிறார், திரும்பி வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிதான். ஐ திங்க் நோ த லைஃப் டிராவல்ஸ். அதான் அவங்க அவ்வளவு ஸ்லிம்மா இருக்காங்க. இவ்வளவு வேலை செஞ்சாங்கன்னா எப்படி? கல்யாணத்துக்கு அப்புறமா தான் அது டோட்டலா வந்து இந்த டிரான்சிஷன் நடக்குது. அப்பா அம்மா வந்து நல்லா படிக்க வச்சிடறாங்க, பெண்களை வந்து நல்லா படிக்க வச்சிடறாங்க. பட் ஆஃப்டர் மேரேஜ் எவ்ரிதிங் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கே இது லேட் ரியலைசேஷன் தான். நானும் அதை ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். பட் அவங்கள அப்படி இருக்க வேண்டாமே, அவங்களுக்கு துணையாக இருக்கிறது வந்து நிச்சயமாக அந்த குடும்பமும் அந்த கணவரும் நிச்சயமாக அவங்களுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். என்னோட சைடில் வந்து இது வந்து ஒரு சின்ன இனிஷியேட்டிவ், இது கடமை. இந்த கடமையை நானும் வந்து லேட்டாக தான் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் இட் ஆல் ஸ்டார்டிங் லைக் தட். இந்த படம் வெற்றி தோல்வி எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் தாட், ஒரு படம் பார்க்கும்போது இப்படி இருக்கலாமே அப்படின்னு ஒரு விஷயம் வந்து தியேட்டரில் பார்த்துட்டே இருக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்து அது கிடைச்சதுன்னா தட்ஸ் வாட் வி நீட் இன் திஸ் ஃபில்ம். வெற்றி தோல்வியை தாண்டி நான் நிச்சயமாக நான் அந்த விஷயத்தை மட்டும்தான் பார்க்குறேன். இது மூலமாக நான் ஐ திங்க் சாந்தி மேடம் வருவாங்க. இதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிளாக நான் வந்து அவங்கள தான் நான் பளிச்சுன்னு பட்டுச்சு. அதனால தான் அவங்கள இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நாங்கள் இங்கே இன்வைட் பண்ணியிருக்கோம். 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க, துர்சமி சாரும். அவங்க அதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லுவாங்க. ஹவு டு பேலன்ஸ் ஃபேமிலி அண்ட் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது அவங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு கூட நான் ஆசைப்பட்றேன். அண்ட் இந்த படம் கூடவே தோணுன விஷயம், 36 வயது இருக்கிறவங்க, 36 வயதில் இருக்கிறவங்களுக்கு என்ன கனவு இருக்கோ, என்ன மாதிரியான கனவுகள் வச்சுருக்காங்களோ அது இன்னும் நிறைவேறல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு 10 பேருக்கு 2D நிறுவனமும் ஐ திங்க் சக்தி மசாலா அவங்களையும் நான் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து ஒரு 10 பேர்த்தோட கனவை நிச்சயமாக நிறைவேற்றுவோம். அதுக்கான பிளான், அதுக்கான ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே வந்து we'll be soon announcing how we are taking it forward. Formula it will be announced very soon. It will be very announced formally. And தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற பெண்களோட 10 பேர்த்தோட கனவை அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு நாங்கள் நினச்சிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் இவ்வளோ நேரம் பேசினது வச்சு எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியுதுன்னா, if a man treats his woman like a princess, he is definitely brought up by a queen னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்ஸ் டு லக்ஷ்மி சிவகுமார் அவர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஜோ மேம், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ. பெண்கள் நம்பிக்கை பெறணும், அந்த குடும்பம் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை தரணும்.
Thank you, gentlemen. Thank you very much for that.